சொந்தங்களுக்கு வணக்கம். ஆல் இண்டியா டிரைவர் பிரபாகரன், சவுதி அரேபியாத்தில்ங்க. நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாம் இறைவன் கடவுள் வேண்டிக்கிறேங்க. இப்போ நம்ம வெளிநாட்டு வந்துட்டோம்னுங்களேன், நம்ம எதை மிஸ் பண்ணுங்கிறது ஒரு கணக்கு இருக்கும். நான் சொல்கிறேன், அது என்னான்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். உங்களோட கருத்து என்னங்கிற கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்று, நம்ம வெளிநாட்டுக்கு வந்துட்டோம்னு பார்த்திங்களேன், நம்மளோட ஃபேமிலியில் இருக்கவங்கள சந்தோஷத்தை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகள், அதாவது சுப நிகழ்ச்சிங்கும்போது ஒரு கோவில் திருவிழா, இல்லை ஒரு கல்யாணம் அல்லது ஒரு காதுகுத்து நிகழ்ச்சி, இது போன்ற நிகழ்ச்சிங்க நம்ம மிஸ் பண்ணிடுவோம். இது மிஸ் பண்ணிட்டால் கூட அடுத்தடுத்து கூட நம்ம ஒரு இதில் கூட நம்ம கலந்துக்கிற முடியும். ஆனால் ஒன்று, டெத்துங்கிற விஷயத்தை நம்ம கலந்துக்கிற முடியாது. நம்ம அவங்களோட முகத்தை கூட நம்ம பார்க்க முடியாது. அவங்களோட முகத்தை கூட நம்ம பார்க்க முடியாமல் போயிடும் வெளிநாட்டுக்கு வந்துட்டோம்னா. அப்படிங்கும்போது எனக்கு பார்த்திங்கன்னா நேற்று காலையில் எனக்கு என் ஒய்ஃப் வீடியோ கால் பண்ணாங்க. நான் ஏர்போர்ட் டியூட்டிக்கு வந்துக்கிட்டு இருந்தேன். கார் ஓட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது என்னால் ஃபோன் எடுக்க முடியாது. ஏன்னா பின்னாடி எங்கள் அம்மா கஃபில் அவங்க உட்காந்தாங்க. நம்ம எடுக்க முடியாதுல்ல, ஃபோன் பேச முடியாதுல்ல, அதனால் கட் பண்ணிட்டேன். அப்புறம் இங்கேருந்து ஏர்போர்ட் போனால் ட்ராப் பண்ணிட்டு மேலே பேக் கொடுத்துட்டு காரில் உட்காந்துட்டு அப்புறம் கால் பண்ணேன். இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யார் என்னன்னு கேட்டேன். இந்த மாதிரி பாட்டி இறந்து போயிட்டாங்க அப்படின்னாங்க. சரி, யார் எந்த பாட்டினாலும் இந்த மாதிரின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, ரைட்டு, ஓகே. அப்படியா, உனக்கு எத்தனை மணிக்கு தெரிஞ்சோன்னே எனக்கு காலையில் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அப்படின்னு கிளம்ப முடியாது சூழ்நிலையாச்சு. ஏன்னா லாங் டிஸ்டன்ஸு. ஏன்னா ரொம்ப வயசாகிட்டவங்க, உடம்பு முடியாதவங்க, ரொம்ப வயசாகிடுச்சு. லாங் டிஸ்டன்ஸ் நம்ம ஒன்றால் போக முடியாது. போகிறதுக்குள்ளே தூக்கிடுவாங்க. கிராமத்தில் நமக்கு தெரியுமே எத்தனை மணிக்கு நம்ம தூக்கிடுவாங்கன்ட்டு கிராமத்துக்குள்ளே. அப்படிங்கும்போது இது யாருன்னு பார்த்திங்கன்னா பாட்டினா மாமாவோட அம்மா. எனக்கு பாட்டி வேணும். இன்னொரு முறையில் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவோட அண்ணன் மக மாமியா. அதாவது எங்கள் அப்பா இருக்காங்க பார்த்திங்களா, எங்கள் அப்பாவோட அண்ணன் மக மாமியாக வரும். அந்த இதில் பார்த்தோம்னா மாமியாக வரும். எனக்கு இங்கிட்ட பார்த்தோம்னா எனக்கு மாமாங்கிற முறையில் எனக்கு பாட்டி வரும். இங்கிட்ட எனக்கு பார்த்திங்கன்னா ரெண்டுமே எனக்கு சொந்த பந்தம் தான். அந்த மாதிரி ஆச்சு. பாட்டி இறந்துட்டாங்க. நான் ஒரு வருஷத்துலேருந்து கிட்டத்தட்ட இந்த சவுதி அரேபியா இந்த ஒரு வருஷத்தில் ஒரு 3 பேரை இழந்திருக்கேன். ஒன்று எங்கள் அம்மாவோட அம்மா. அவங்க இறந்துட்டேன். அவங்கள பார்க்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு, இறந்துட்டாங்க. இங்கே ஒரு 6 மந்த் 8 மந்தில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கிட்டன்ஸாக போன மாதத்தில் பார்த்திங்கன்னா ரீசனாக மாமா ஒருத்தர் இறந்துட்டார். அதுக்கடுத்து இப்போ என் பாட்டி. இந்த மாதிரி ஒரு நடக்கும்போது நம்ம வெளிநாட்டில் இருக்கும்போது நம்மளை அவங்கள பார்க்க முடியாத சூழ்நிலையாக போயிடும். ஒரு திருவிழா நடக்குதுன்னா அடுத்த வருஷம் திருவிழா இருக்கும், நம்ம அடுத்த வருஷம் கலந்துக்கிறோம் அப்படின்னு நினப்போம். ரெண்டாவது ஒரு காது குத்து நடக்குதுன்னா சரி, அடுத்த காது குத்தானே, அடுத்த விசேஷங்கள் ஏதாவது நடத்துவோம், அவங்க ஃபேமிலி நடக்கும், அதில் போய் நம்ம கலந்துக்கிறோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஒரு டெத்துங்கும்போது மேக்ஸிமம் நம்மளால் நம்ம கலந்துக்கிற முடியாத சூழ்நிலையாக போயிடும். ஏன்னா அந்த பாட்டியை பொறுத்த வரைக்கும் நான் ஊருக்கு போனேன்னு வச்சுங்களேன், ஒரு 6 மாதம் கழிச்சு ஊருக்கு போவேன், இல்லை ஒரு 3 மாதம் கழிச்சு ஊருக்கு போவேன், வீட்டுக்கு சொந்த ஊருக்கு போவேன். போகும்போது என்னை பாட்டி பார்த்துட்டு, என்னடா எப்படா இருக்க, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, பாப்பா எப்படி இருக்கா, வீட்டில் எப்படி இருக்கா, எல்லோரும் மதியம் நல்லா இருக்கணும்னா, நல்லா சம்பாதிக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும், இதெல்லாம் அப்போ அந்த அந்த டயத்துலலாம் எனக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என் பாட்டியை தூக்கிட்டு கூட இப்போ என்னோடய ஃபஸ்ட்டு ஐடியா இன்ஸ்டாகிராம் பார்த்திங்கன்னா என் பாட்டியை தூக்கிட்டு கூட ஒரு டான்ஸ் ஆடியிருப்பேன். அந்த ஐடியாலாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ அவங்க இல்லாதனால ரொம்ப ஒரு ஃபீல், ரொம்ப ஒரு கஷ்டம். அவங்க முகத்தை கூட நம்ம பார்க்க முடியலையே அப்படிங்கிறது, அந்த மாதிரிலாம் போயிடுச்சு. நம்ம வெளிநாட்டில் இழந்துறது எல்லாத்தையும் இழந்துருவோம். பட் இந்த டெத்துங்கிற விஷயத்தில் மட்டும்தாங்க நம்ம யாரெல்லாம் கலந்துக்கிற முடியாத ஒரு சூழ்நிலையாக போயிடும். இங்கேருந்து நம்ம போகிறதுக்குள்ள என்ன இருந்தாலும் ஒரு நாள் எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம போய் ஒரு பிரயோஜனம் இல்லாத அளவுக்கு ஆகிப்போயிடும். இதுமாதிரி பாட்டி இறந்துட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்லா அவங்கள ஆத்மா சாந்தியடைய எல்லாம் இறைவன் கடவுளை நான் வேண்டிக்கணும். நான் சாப்பிட்டியா, வாடா சாப்பிடு, என்ன பண்ணுற, ஏது பண்ணுற, எல்லோரும் மாதிரி நல்லா இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், பாரு அந்த குடும்பம் எப்படி இருக்குது, இவங்க எப்படி இருக்காங்க, நீ என்ன அப்படி இருக்க அப்படி இருக்குன்னு மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி, மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் சரி, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது மாதிரி நான் போனேன்னா என் பாட்டி பாட்டிங்கிற மாதிரி நான் கூப்பிடாம வேறு மாதிரி வாடி பொடி இந்த மாதிரி விஷயத்துலலாம் கூப்பிட, ஒரு பாசமாக கூப்பிட்றேன். என்னடி பாட்டி, எப்படி பாட்டி இருக்க, நல்லா இருக்கிறியா, என்ன பண்ணுற, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா, அந்த மாதிரிலாம் ஒரு ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தேன்.
என் பாட்டி கூட தூக்கிட்டு ஒரு டான்ஸ் கூட ஆடிருப்பேன். அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ வந்து அவங்க வந்து எங்களை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. அவங்க ஆத்மா சாந்தியடைய எல்லாமே இறைவனுக்கு வந்து கடவுளை வேண்டிக்கணுங்க. வெளிநாட்டு வந்துட்டோம்னா எல்லாமே நம்ம இழந்து தான் ஆகணும். பட் வந்து இந்த ஒரு இறப்புங்கிற விஷயத்தில் மட்டும் தான் நம்ம கலந்துக்கிற முடியாத சூழ்நிலை ஆயிரும். அடுத்தடுத்த விஷயத்தில் நம்ம கலந்துக்கலாம். பட் அந்த இறப்புங்கிற விஷயத்தில் மட்டும் தான் நம்ம கலந்துக்கிற முடியாமல் போயிடும். அவங்க ஆத்மா சாந்தியடைய எல்லாமே இறைவன் கடவுள் வந்து நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கங்க.